ஜிம் பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருக்கவங்க நான் கிரியேட்டின் எடுக்கலாமா இன்னும் சில பேர் எது கிரியேட்டின் எடுக்கவே டைம் எடுத்துகிட்டு இருக்கீங்க டக்குன்னு மண்டே ஸ்ட்ரைக் ஆச்சு ஒரு அவர்னஸ் சொல்லி கொடுத்துடலான்ட்டு. ஸோ அதான் இந்த டைமில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சண்டே காலங்கத்தில் 3:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நல்ல வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேட்டின் நம்ம எதுக்கு எடுக்கணும் ஃபஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு எப்படி உங்களுக்கு மசில் பில்டிங் அது ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கிரியேட்டின் எடுக்கிறது மூலிமா ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் பூஸ்ட்டாக கிடைக்கும், ஹையாக கிடைச்சதுன்னா உங்களால் ஒர்க் அவுட் இன்டென்சிட்டியாக பண்ண முடியும். ஒர்க் அவுட்டை இன்டென்சிட்டியாக பண்ண என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மசில் பில்டிங் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். எப்படி மசில் பில்டிங் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் வெயிட் நீங்கள் அதிகமாக பண்ணுவீங்க தெரியுமா? எனர்ஜி அதிகமாக இருந்தால் வெயிட் அதிகமாக பண்ண முடியும். வெயிட் அதிகமாக பண்ணால் ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் நடக்கும். அப்போ தான் உங்களுக்கு மசில் பில்டிங் நடக்கும். இதுதான் நான் ப்ராசஸ், கிரியேட்டினோட ப்ராசஸ். ஓகேவா? இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டயட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு எத்தனை முட்டை சாப்பிட்றீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நான் பார்த்தீங்கன்னா 6-8 முட்டை சாப்பிட்றேன். நீங்கள் இந்த ப்ரோட்டீன் இன்டேக்கு கேலரி இன்டேக் அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒர்க் அவுட் பண்ணிங்க. ஸோ கிரியேட்டின் எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். அந்த கிரியேட்டின் எடுக்கிறது உங்களுக்கு ஒரு பிரோஜனமாக இருக்கும். ஓகேவா? அதை விட்டுட்டு ப்ரோட்டீனு கேலரிஸ் எதுவுமே நீங்கள் அச்சீவ் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் கிரியேட்டின் மட்டும் 500 போட்டு வாங்கிட்டு எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ நீங்கள் அப்படி தான் சொல்லி தெரிஞ்சுட்டே இருக்கணும். ஸோ ஓகே, ஜிம் சரியில்லை, ஒர்க் அவுட் நான் கரெக்டாக பண்ணல, கிரியேட்டின் சரியில்லை அப்படின்னு சொல்லி குறை சொல்லிட்டு தான் இருப்பீங்க உங்களை நீங்களே. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மெயின்டைன் கேலரிஸ் அச்சீவ் பண்ணுங்கள், ப்ரோட்டீன் இன்டேக் அச்சீவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கிரியேட்டின் இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் வரலாம். ஓகேவா? ஸோ நான் எப்படி ஹோம் ஒர்க் அவுட் மூலிமா இந்தளவுக்கு மேக்ஸிமம் ஃபிசிக் நான் பில்ட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக ஹோம் ஒர்க்கில் தான் நான் பில்ட் பண்ணேன். ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ செஸ்ட்டுக்கு, ட்ரைசப்ஸ்க்கு, பைசப்ஸ்க்கு, ஷோல்டர்ஸ்க்காக வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோலையும் கண்டிப்பாக அவேர்னஸ் வீடியோ, ஒர்க் அவுட்ஸ் வீடியோ, ஜிம் ஒர்க் அவுட், ஹோம் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மண்டேல தட்டி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரோட்டீன் இன்டேக், கிரியேட்டின் இன்டேக் கரெக்டாக எடுறா, கேலரிஸை கரெக்டாக எடு, அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட்டின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மண்டேல தட்டி வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அடுத்தது வெளில மீண்டும் வந்து சந்திக்கலாம். ஓகேவா? பாய்.